கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நண்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மீண்டும் ஒரு விசை இந்த சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த காலை பொழுதிலே கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதிலே சந்தோஷப்படுகிறேன். மீண்டும் ஒரு நாளை காணும்படி ஆண்டவர் நமக்கு தந்த ஜீவனுக்காக, வாய்ப்புக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மாத்திரமே மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வாக்கியத்தை வாசிப்போம். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்தபோது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்து நில் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலை பொழுதிலே சற்றே தரித்து நில் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க போகிறோம். சவுல் என்கிற மனிதன் காணாமல் போன கழுதையை தேடி பயணம் செய்கிறார். கிட்டத்தட்ட 3 நாட்கள் அந்த கழுதையை தேடி பயணம் செய்கிறார்கள். கழுதை அகப்படவில்லை. அப்பொழுது மிகவும் சோர்வடைந்து, கழுதை கிடைக்காதனால சோர்வடைந்து வீட்டுக்கு திரும்பி போகிறார்கள். அப்பொழுது வேலைக்காரன் சொல்லுகிறார், இந்த இடத்துல இதே தேசத்தில் ஒரு ஞான திருஷ்டிக்காரன் ஒருவர் இருக்கிறார், தீர்க்கதரிசி ஒருவர் இருக்கிறார், அவரிடத்துல போவோமானால் நம்மளுடைய காரியத்தை அவர் நமக்கு தெரிவிப்பார். கழுதை கிடைக்குமா கிடைக்காதா, அற்புதம் நடக்குமா நடக்காது என்று நமக்கு தெரியப்படுத்துவார் என்று சொல்லி வார்த்தைகளை சொல்லுகிறார். அந்த வேலைக்காரனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேலை நோக்கி பயணிக்கிறார்கள், தீர்க்கதரிசி நோக்கி பயணிக்கிறார்கள். அந்த சவுல் சாமுவேலை நோக்கி பயணம் செய்வதற்கு முன்பதாகவே ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசனத்தில் சொல்லியிருந்தார், சவுல் என்கிற ஒரு மனிதன் உன்னை தேடி வருவான், அவன் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு வெளிப்பட்டிருந்தது. அதே போல சவுல் போய் ஞான திருஷ்டிக்காரனாகிய சாமுவேலை சந்திக்கிறார், தீர்க்கதரிசி சந்திக்கிறார். அப்பொழுது சாமுவேல் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னோடு கூட போஜனம் பண்ண வேண்டும், நீ போய் மேலே பந்தியில் அமரு, பந்தியில் உட்காரு அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசியோடு அமர்ந்து சாப்பிடுகிற ஒரு வாய்ப்பு அங்கே உண்டாகிறது. தேவன் அவருக்காக சில நன்மைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். சாப்பிட்டு முடிந்த பிற்பாடு அப்பொழுது சவுலை பார்த்து சாமுவேல் சொல்லுகிறார், உன்னுடைய வேலைக்காரனை முன்பதாக அனுப்பு, நீ முன்னாடி நட, உனக்கு சம்பவிக்க போகிறவைகள் எல்லாம் நான் உனக்கு தெரியப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். அப்படி சவுலை வழி அனுப்புகிற பொழுது சாமுவேல் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் உனக்கு சில வார்த்தைகளை சொல்லும்படி, நான் உனக்கு சில தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும்படி சற்றே தரித்து நில் என்று சொல்லுகிறார். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் பல இடங்களிலே தரித்திருக்கிறார்கள், பல இடங்களிலே காத்திருக்கிறார்கள். பாருங்க, ஆதி திருச்சபை குறித்து நம்ம படிக்கும் பொழுது அவர்கள் அப்போஸ்தலருடைய ஐக்கியத்திலும் அந்யோன்யத்திலும் உபவாசத்திலும் அப்பம் பிட்கதலிலும் தரித்திருந்தார்கள், ரொம்ப நேரம் காத்திருந்தார்கள் என்று வேதத்தில் படிக்கிறோம். இன்றைக்கு அநேகர் மனிதனுக்காக காத்திருக்கிறார்கள், வேலை செய்கிற இடத்திலே தரித்திருக்கிறார்கள், மனிதனுக்கு முன்பதாக, ஜனத்திற்கு முன்பதாக தரித்திருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே சற்று தரித்திருப்பது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய விரும்புகிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருக்காக பயன்பட வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆண்டவர் என்னை உயர்த்த வேண்டும், ஆண்டவர் என்னை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். நான் தரிசனங்களை காண வேண்டும், வெளிப்பாடுகளை காண வேண்டும், நான் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் என்று விரும்புகிற தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன். இந்த அனுபவத்திற்குள்ளாக நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்திலே சற்று தரித்திருப்பது அவசியம். தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த கடைசி கால எழுப்புதலிலே பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமாக நீங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவ சமூகத்திலே தரித்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ சாமுவேல் சவுலை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நான் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும்படி சற்றே தரித்து நில் என்று சொல்லுகிறார். அப்போ நீங்களும் நானும் ஏன் தேவ சமூகத்திலே சற்று தரித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 27 அங்கு சொல்லப்படுகிறது, தேவனுடைய வார்த்தைகளை சொல்லும்படி சற்றே தரித்து நில் என்கிற வார்த்தையை அங்கே படிக்கிறோம். அப்போ முதலாவதாக ஏன் நம் தேவ சமூகத்திலே தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அங்கு சொல்லப்படுகிறது, தேவனுடைய வார்த்தைகளை உனக்கு சொல்லும்படி தரித்து நில் அப்படின்னு நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ எந்த ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்திலே சற்று தரித்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை கிடைக்கிறது.
தேவனுடைய நடத்துதல் கிடைக்கிறது. எந்த ஒரு தேவ பிள்ளை அதிகாலையில நேரத்தில் எழும்பி தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறார்களோ, சவுலை போல சற்று தேவ சமூகத்தில் அதிகாலையில் தரித்திருக்கிறார்களோ, அவர்களுக்கு அந்த நாளுக்கு தேவையான தேவ வார்த்தை, அந்த நாளுக்கு தேவையான தேவனுடைய நடத்துதல், அந்த நாளுக்கு தேவையான தேவனுடைய ஆலோசனைகள் கிடைக்க ஆரம்பிக்கிறது. அநேகர் தேவ சமூகத்தில் காத்திருக்க முடியாததுனால தான் மற்றவரிடத்தில் ஏதாவது வார்த்தைகள் கிடைக்குமா, யாராவது வெளிப்பாடுகள் சொல்லுவார்களா, வேறு யாராவது தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொல்லி அநேகரிடத்தில் வார்த்தைகளை தேடுவதற்கு காரணம், இவர்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இல்லை. ஆனால் சாமுவேல் சவுலை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், நீ தேவ சமூகத்திலே சற்று தரித்திருப்பாயானால் உனக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகும், உனக்கு தேவனுடைய நடத்துதல் உண்டாகும், தேவனுடைய ஆலோசனை உனக்கு கிடைக்கும் என்று சொல்லுகிறார். என் கண்பான தேவ பிள்ளையே, சற்று தேவ சமூகத்தில் தரித்திருங்கள். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் எல்லா குழப்பங்களுக்கும் கர்த்தர் இந்த பகல் வேளை பதில் கொடுப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவது, ஏன் தேவ சமூகத்தில் தரித்திருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இரண்டாவது சவுலுடைய வாழ்க்கையில் நடந்த காரியம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, அப்போது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சொல்லப்படுகிறது. அப்ப இரண்டாவதாக, எந்த ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்திலே சற்று தரித்திருக்கிறார்களோ, சற்று காத்திருக்கிறார்களோ, அந்த பிள்ளைகளை தேவன் அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த பிள்ளைகளுக்கு தேவையான அபிஷேகத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம வேதத்தில் படிக்கும் பொழுது, அவர் தேவனுடைய சமூகத்திலே அவர் 40 நாள் உபவாசித்து ஜெபிக்கிற பொழுது பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் அவரை அபிஷேகம் பண்ணினார். ஆதலால் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கராகவும் சுற்றி திரிந்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்போ ஊழியம் செய்வதற்கு தேவையான அபிஷேகம், வாழ்க்கைக்கு தேவையான அபிஷேகம், குடும்பத்திற்கு தேவையான அபிஷேகம், பரிசுத்தமாக வாழ்வதற்கு தேவையான அபிஷேகம், அற்புதங்கள் அடையாளங்களை நிகழ்த்துவதற்கு தேவையான அபிஷேகம், இந்த உலகத்திலே ஒரு தேவ பிள்ளை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு தேவைப்படுகிறது. அந்த நிறைவு எப்பொழுது கிடைக்கிறது, அந்த அபிஷேகம் எப்பொழுது கிடைக்கிறது என்று பார்க்கும் பொழுது, எவனொருவன் தேவ சமூகத்தில் சற்று தரித்திருக்கிறானோ அவனை மாத்திரமே கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். அப்ப முதலாவது, தேவ சமூகத்தில் தரித்திருக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை, அந்த தேவனுடைய ஆலோசனை, அந்த நாளுக்கு உண்டான வார்த்தைகள் கிடைக்கிறது. இரண்டாவது, நீங்க தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அந்த நாளுக்கு தேவையான, அந்த ஆண்டுக்கு தேவையான, இந்த தேசத்தில், இந்த சமுதாயத்தில், இந்த பூமியில் வாழ்வதற்கு தேவையான அபிஷேகத்தை தெய்வம் தருகிறார். மூன்றாவது அங்க கவனிக்க வேண்டிய காரியம் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 2 சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது என்கிற ஒரு வார்த்தை அங்கு சொல்லப்படுகிறது. அப்போ 3 நாட்களாக அவர்கள் பயணம் செய்து எதை தேடி போனார்கள் என்று பார்க்கும் பொழுது கழுதையை தேடி போனார்கள். கழுதையை தேடி போன பொழுது கழுதை அகப்படவில்லை. ஆனால் இந்த ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு கீழ்ப்படிந்து, அவன் சற்று நேரம் தேவ சமூகத்திலே தரித்து நின்ற பொழுது, நீ காணாமல் போன கழுதையை தேடிக்கொண்டிருக்கிறாய், அந்த கழுதை அகப்பட்டது என்று சொல்லி அவன் கேள்விக்குண்டான விடை கிடைத்தது, அவன் குழப்பத்திற்குண்டான விடைகள் கிடைத்தது, அவன் வாழ்க்கைக்குண்டான ஒரு தீர்வு அங்கே உண்டானதை நம்ம வேதத்தில் படிக்கிறோம். என் அன்பான தேவ பிள்ளைகளை, உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் அநேக கேள்விகள் இருக்கிறது, உங்கள் மைண்டில் அநேக கேள்விகள் இருக்கிறது, இருதயத்தில் அநேக கேள்விகள் இருக்கிறது. இப்போ ராஜாவை குறித்து பல காரியங்களை சாமுவேல் பேசினாலும் இவருடைய உள்ளத்தில் இருந்ததெல்லாம் கழுதை எப்பொழுது கிடைக்கும் என்று சொல்லி ஒரு கேள்வி, ஒரு தேடல் இருந்து கொண்டே இருந்தது. அப்ப சவுலுடைய கேள்விக்கும் சவுலுடைய தேடுதலுக்கும் உண்டான ஒரு பதில் அங்கே கிடைத்தது. நீ தேடிக்கொண்டிருந்த கழுதை அகப்பட்டது. அப்ப தேவ சமூகத்திலே தரித்திருந்த பொழுது கேள்விக்கான, தேடலுக்கான விடை, பதில் அங்கே கிடைக்க ஆரம்பித்தது. அதை வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். நான்காவது, ஒருவன் தேவ சமூகத்திலே சற்று தரித்திருக்கும் பொழுது 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 3 வாசிக்கிறோம், அங்கு அடையாளங்கள் கொடுக்கப்படுகிறது, தெரிந்து கொள்ளுதலுக்கான அடையாளம் கொடுக்கப்படுகிறது. சவுலை பார்த்து சொல்லி அனுப்புகிறார், நீ புறப்பட்டு போ, 3 பேர் உனக்கு எதிர்கொண்டு வருவார்கள், சுக செய்தியை விசாரிப்பார்கள், 2 அப்பங்களை தருவார்கள், அது வாங்கிக்கொள், மேடையில் இருந்து இறங்கி வருகிற தீர்க்கதரிசிகளின் கூட்டத்தை நீ காண்பாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ சவுல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் என்பதற்கு அடையாளமாக சில அடையாளங்கள் கொடுக்கப்படுகிறது.
அப்போ அந்த அடையாளங்கள் எப்போ கொடுக்கப்பட்டது? சற்றே தேவ சமூகத்தில் தரித்திருந்த பொழுது அந்த அடையாளங்கள் கொடுக்கப்பட்டது. என் கண்பான தேவ பிள்ளையே, ஊழிய அழைப்புக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? சில அடையாளங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? சில கேள்விகளுக்கு பதில் கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களா? சில பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடிக்கொண்டு இருக்கிறீர்களா? தேவ சமூகத்திலே சற்று தரித்திருங்கள். உங்கள் கேள்விகளுக்கு உண்டான அடையாளங்களை கர்த்தர் தருவார். உங்கள் திருமண காரியத்திற்கு உண்டான அடையாளங்கள், தெரிந்து கொள்ளுதலுக்கான அடையாளங்கள், அழைப்புகளுக்கு உண்டான அடையாளங்கள், ஊழியங்களுக்கு உண்டான அடையாளங்கள், உங்கள் பிரச்சனைகளுக்கு உண்டான அடையாளங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அப்ப எவன் ஒருவன் தேவ சமூகத்தில் சற்று தரித்திருக்கிறானோ அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டார் என்பதற்கு அடையாளமா சில அடையாளங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்திலே, உங்கள் ஜீவிதங்களிலே கர்த்தர் ஏற்படுத்துவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். 5வது 1 சாமுவேல் 10:6 சொல்லுகிறது, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து வேறு மனுஷனாவாய் என்று வேதத்தில் படிக்கிறோம். எவன் ஒருவன் தேவ சமூகத்திலே சற்று தரித்திருக்கிறானோ அங்கு அவனுடைய வாழ்க்கை மாறுகிறது. இதுவரைக்கும் சவுலுடைய வாழ்க்கை வேறு. ஆனால் இந்த அனுபவத்திற்கு பிற்பாடு, தரித்திருந்த அனுபவத்திற்கு பிற்பாடு அவருடைய அனுபவங்கள் மாறுகிறது, ஜென்ம சுபாவங்கள் மாறுகிறது, வாழ்க்கை முறை மாறுகிறது. ஸ்தோத்திரம். எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவன் வேறு மனுஷன் ஆனான். அவனுக்கு புது இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என் கண்பான தேவ பிள்ளையே, என் வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, எதிர்காலத்திலே ஒரு மாற்றத்தை நான் காணவில்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயோ, சவுலை போல தேவ சமூகத்தில் சற்று தரித்து நில். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய சுபாவத்தை, எதிர்காலத்தை, உன்னுடைய ஜீவிதங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி அமைப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். 1 சாமுவேல் 10:10 சொல்லுகிறது, தீர்க்க தரிசன ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார், அவனும் தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எவன் ஒருவன் தேவ சமூகத்திலே சற்று நேரம் தரித்திருக்கிறானோ, அதிக நேரம் தரித்திருக்கிறானோ, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற மனிதனை ஆண்டவர் கடைசி காலங்களிலே தீர்க்க தரிசிகளாக எழுப்புவார். என் கண்பான தேவ பிள்ளையே, அருமையான இந்த காலை பொழுதிலே சவுலை போல சற்று தரித்திருங்கள். தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாகும், அபிஷேகம் வெளிப்படும். ஸ்தோத்திரம். உங்கள் கேள்விக்கான விடைகள் கிடைக்கும், அடையாளங்கள் உண்டாகும், வேறு மனிதர்களாக நீங்கள் மாறுவீர்கள், தீர்க்க தரிசிகளாக உருவெடுப்பீர்கள். இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த காலை பொழுதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் நாங்கள் தேவ சமூகத்திலே சற்று தரித்திருப்பது எவ்வளவு அவசியம், ஏன் தரித்திருக்க வேண்டும் என்று ஆவியானவர் எங்களோடு பேசினீர். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அநேகருடைய கேள்விகளுக்கு, குழப்பங்களுக்கு நீர் பதில் தாரும். தேவ சமூகத்தில் அதிகாலையில் எழும்பி பிள்ளைகள் காத்திருக்கும் பொழுது ஆண்டவரே, அந்த நாளுக்கு தேவையான தேவனுடைய நடத்துதல் உண்டாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த நாளுக்குண்டான அபிஷேகம் வெளிப்பட ஜெபிக்கிறேன். அந்த நாளுக்குண்டான கேள்விக்கான விடைகள் கிடைக்க ஜெபிக்கிறேன். அந்த நாளுக்குண்டான அடையாளங்கள் நடக்க நான் ஜெபிக்கிறேன். அந்த நாளிலே இவங்க வாழ்க்கையில ஜீவிதத்தில் வேண்டிய மாற்றங்களை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆவியில் நிரம்பி தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். ஆவியானவரால் நிரப்பப்படுகிறேன். ஒரு அனுபவத்தினால் நிரப்பப்படும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இந்த நாள் இவர்களுக்கு அனுகூலமாய், ஆசீர்வாதமாய், சமாதானமாய் இருக்கும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.